பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அவனுடைய பெரிதான கிருபையினாலும் உங்கள் யாவருடைய ஜெபத்தினாலும் சென்ற சனிக்கிழமை நாசரேத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். பயங்கரமான வெயில் முதல் நாள் வரைக்கும் சுட்டரிச்சிக்கிட்டு இருந்தது. இரவெல்லாம், அதுக்கு முந்தின நாள் இரவெல்லாம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே நாளைக்கு நல்ல கூல் கிளைமேட்டை தர வேண்டும், ஜனங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, நானும் ரொம்ப நேரம் நின்று பிரசங்கம் பண்ணணும், மக்களுக்கு ஜெபம் பண்ணணும், அதனால் நம்முடைய கிருபை அதிகமாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். பிரியத்துக்குரியவர்களே, என்ன ஆச்சரியம் பாருங்கள், காலையிலிருந்தே கூல் கிளைமேட், ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நல்ல கூலாக இருந்தது. ஆண்டவர் வெயிலை கெட்டி போட்டார், பரவே இல்லை. எல்லாரும் சுகமாக கூட்டத்தில் பங்கு பெற்று சந்தோஷமாக கடந்து போனார்கள். மே மாதம் என்றால் எவ்வளவு கத்திரி வெயில், எவ்வளவு சுட்டரிக்கும். கர்த்தர் அது வராதபடி பாதுகாத்தார், நல்ல செய்தியை கொடுத்தார். ஜனங்களுக்காக தனித்தனியாக நின்று பாரம் எடுத்து ஜெபிக்க, அநேகர் விடுதலைப்பட, தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை சென்னையில் வைத்து கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். அங்கே உங்களுக்கு தெரியும், சென்னையில் நிறைய ரயில்வே ஸ்டேஷன் வரிசையாக இருக்கும். அதில் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அங்கேருந்து பம்மல் ரோட்டில் நிறைய ஷேர் ஆட்டோ போகும். முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் இறங்கி அதில் சியோன் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும், பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட்டு, மேலே 4வது மாடியில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். சென்னை கூட்டத்தை சகோதரர் மங்களராஜ் அவர்கள் பல வருடமாய் சிறப்பாக பொறுப்பெடுத்து நடத்தி வருகின்றார்கள். அவருடைய குடும்பத்தின் சார்பாக கூட்டத்தின் இறுதியிலே நல்ல விருந்து அனைவருக்கும் உண்டு. அது மாத்திரமல்ல, அடியாறு கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதையும் நான் அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று நாம் கூட்டங்கள் நடத்தி வருகிறோம். லீவு நாட்கள்ங்கிறதுனால எல்லா பிள்ளைகளும், தேவனுடைய பிள்ளைகளும் சென்னையில் திரளாக வந்து பங்கேற்க ட்ரை பண்ணுங்கள். நம்முடைய நாசரேத் தேவனுடைய மாளிகை, அதாவது நாசரேத் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் 5வது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் மெயின் ரோட்டை ஒட்டி இருக்குது. அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் என்பது கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அநேக முதியவர்கள் உள்ளே இருந்து சுகமாக தங்கியிருக்கிறாங்க. அங்கே தினந்தோறும் அவர்களுக்கு 3 வேளையும் ஜெபம் நடத்தப்படுகிறது. ஆறுதல் அடைகின்றார்கள், உற்சாகப்படுத்தப்படுகின்றார்கள், ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். நல்ல நல்ல குருவானவர்கள், நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் 3 வேளையும் மிக சிறப்பான உணவை கொடுத்து அவர்களை நாம் பலப்படுத்தி வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வாரத்தில் சென்னையிலேருந்து ஒரு சகோதரி வந்து சேர இருக்கிறாங்க. 1ஆம் தேதி ஒரு அம்மா புக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டுருக்குறாங்க. இதுதான் சரியான ஒரு நேரம். நானே மாளிகிறேன் என்று உங்களை வரவேற்று எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். எனவே இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்கள் வருகிற பொழுது நீங்கள் விரும்பினால் இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விருந்து கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாதையிலே ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க்கு 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். மார்க்கு 3:13 முதல். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள்.
அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய நம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், ஆண்டவர் மலை மேலே ஏறுறாங்க, ஏறி அங்கே இருந்து ஜெபம் பண்ணுறாங்க ரொம்ப நேரம். எப்பொழுதும் மலையின் மேலே ஏறி ஆண்டவர் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மனுஷ சஞ்சாரத்தை அவர் விரும்பவில்லை. அவர் பிதாவோடு தனித்திருக்கும்படியாக விரும்பினபடியினாலே அந்த தனித்திருக்கிற நேரத்தில் எவரும் குறுக்காக வரக்கூடாது என்பதற்காகவே மலைகளை தெரிந்து கொண்டு அதன் மேலே ஏறி ஆண்டவர் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு வந்து 12 பேர்களை தன்னோடு கூட இருக்கும்படியாக சீசர்களாக இருக்கும்படியாக அவர் தேர்வு செய்கிறார். எப்பொழுதுமே ஜெபித்து தேர்வு செய்வது என்பது மிகவும் நலமானதாக இருக்கும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஓடி போய் தேர்வு செய்யும் பொழுது நாச மோசங்கள் ஏற்படும், வாழ்க்கையே நாசமாகிவிடும். ஆனால் ஆண்டவரை போல ஜெபித்து காத்திருந்து நாம் தேர்வு செய்கிற பொழுது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். யார் யார் தனக்கு அடுத்த 3 வருஷம் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக அவர் தேர்வு செய்கிறார். தேர்வு செய்யும் பொழுதே பேய்களை விரட்டணும், பிசாசை துரத்தி அவங்களுக்கு வியாதியிலேருந்து விடுதலை வாங்கணும், பிரசங்கம் பண்ணணும், அங்கங்கே போகணும்னு சொல்லி அவர்களுக்கு டாஸ்க்கு செட் அவுட் பண்ணுறார். இதுதான் எனக்கு மிகவும் பிடித்த காரியம். தேர்வு செய்த முதல் நாளிலிருந்து உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தருகிறேன்னு அதிகாரத்தை கொடுக்குறார். இந்த மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், இந்த மாதிரி அங்கே போகணும், இதை செய்யணும், ஊழியத்தை தாங்கணும், மக்கள் ஜெபிக்க வரும்பொழுது ஒழுங்குபடுத்தணும், அவர்களுக்கு வேலையை கொடுத்து அவர்களை நீ அந்த வேலையை செய்ய வேண்டும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அவர்களை தேனீக்களை போல சுறுசுறுப்புடையவர்களாக எங்கேஜாக அவங்க இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். சும்மா வைத்துக்கொண்டு சாப்பாடு போடுவதற்காக கர்த்தர் அவர்களை அழைக்கலை. வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களை கர்த்தர் ஒரு தூர தரிசனத்தோடு கூட அவர் தெரிந்து கொள்கிறார். இந்த நாட்களில் நான் காலையில் படிக்கிற ஒரு சில பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்கப்பா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் அடுத்த வருஷம் ஜேம்ஸ் பீகாருக்கு போய் எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்க போகிறோம். இன்னொரு பிள்ளை சொன்னாங்க, நான் ஐஎம்எஸ் உத்தரப்பிரதேசில் போய் டீச்சராக வேலை பார்க்க போகிறேன். எதுக்காக அவ்வளோ தொலைவில் போய் நீங்கள் ஊழியம் செய்யணும், மிஷினரியாக போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால், அங்கே போனால் எங்களுக்கு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும், புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம், இங்கிலீஷ் இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்னும் ஊழியம் செய்யலாம். தூர தரிசனம் அவர்களுக்கு இருக்கிறது. கிணற்று தவளையாக இருக்காதபடி அவர்கள் பல மொழிகளை கற்றுக்கொண்டு பலரோடு அவர்கள் ஐக்கியப்பட்டு வளருவதற்கு அவர்கள் தூர தரிசனம் உடையவர்களாக இருக்காங்க. இன்னைக்குரியதே சிந்திக்காதீங்க, நாளைக்குரியதே சிந்திக்காதீங்க, தூர தரிசனம் உடையவர்களாக இருக்க பழகுங்கள். 10 வருடத்துக்கு அப்புறமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், 20 வருடத்துக்கு அப்புறமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், 30 வருடத்துக்கு அப்புறமாக நான் எப்படி இருப்பேன், எதையெல்லாம் செய்தால் என்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமானதாக இருக்கும், என் கரியருக்கு, என் படிப்பிற்கு, என் வேலைக்கு, என் பிஸ்னஸ்க்கு எதையெல்லாம் நான் செய்யலாம். தூர தரிசனம் உடையவர்களாக இருங்கள், திட்டமிடுபவர்களாக இருங்கள். இயேசு தூர தரிசனம் உடையவராக 12 பேர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்து தன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு ஊழியம் செய்யும்படியாக 12 பேர்களை பயிற்சிக்கும்படியாக தூர தரிசனம் உடையவராக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பரமபிதாவை போல, நம்முடைய ஆண்டவரை போல நாமும் அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி we also should follow his footsteps. தூர தரிசனம் உடையவர்களாக, எல்லாவற்றிலும் தூர தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், ஊழியம் செய்வதாக இருக்கட்டும், தூர தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாசிரியத்து, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் எல்லா இடங்களிலும் அசனம் பண்டிகை நடக்கிறது. ஜெயின்னு இருக்குது. எக்கச்சக்கமான ஜனங்கள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த அசனத்தை நடத்துகிறாங்க, பண்டிகையில் நடத்தப்படுகிறது, பிரதிஷ்டை செய்யப்படுகிறது, கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கிறது, விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது. நாஸ்திரத்தில் கூட வாலிபர்கள் வந்து நாங்கள் விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களை உற்சாகப்படுத்தினேன். பிரித்துக்குரியவர்களே, அங்கங்கே போகும்போது எக்கச்சக்கமான சர்ச்சஸ் இருக்குது. எல்லாம் வெள்ளைக்காரருடைய உழைப்பினாலே, இங்கிலாந்துலேருந்து வந்த மிஷினரிகளுடைய உழைப்பினாலே இந்த சர்ச்சஸ்லாம் கட்டப்பட்டிருக்கு. 100 வருஷங்களுக்கு முன்னால் கட்டும் பொழுதே அப்போது வந்து ஒரு 15-20 பேர் தான் சர்ச்சுக்கு வருவாங்க.
மிகப்பெரிய சாதனை. இந்த இடத்துல இவ்வளோ சர்ச்சஸை உண்டு பண்ணது வெள்ளைக்கார மிஷினரிகள் எவ்வளவு உழைத்து, தேனியை போல உழைத்து, உண்மையாக இருந்து அர்ப்பணிப்போடு இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அவங்க அப்போமே 100 வருஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1500 பேர் வருவாங்க, 2000 பேர் வருவாங்கன்னு சொல்லி தூர தரிசனத்தோடு கட்டியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் உட்கார முடியுது, நல்லபடியாக நடக்குது. அவர்களுக்கு 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சர்ச்சு எப்படி இருக்குங்கிற ஒரு தூர பார்வையாளர் கொடுத்தார். அதனால தான் அவங்க வெற்றி அடைந்தாங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம இப்போ ஆலய பண்டிகை கொண்டாடுகிறோம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம். எல்லா சர்ச்சஸ் முன்னெல்லாம் பெரிய கிரவுண்டு, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல். நாசரத்தில் பாருங்கள், லூக்ஸ் ஹாஸ்பிட்டல், மர்காசிஸ் பாய்ஸ் ஸ்கூல், சென்ட் ஜான்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல், ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல். அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி, இப்போ பிஎட் காலேஜ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், நர்சிங் காலேஜ். வெள்ளைக்காரருடைய தூர தரிசனத்தை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. அவர்கள் இதையெல்லாம் செய்தால்தான் ஊழியங்கள் வளரும், ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தூர தரிசனத்தோடு அதை செய்தார்கள். இன்றைக்கி அதை பார்த்து வேறு மக்களும் கூட அவங்கெல்லாம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வித்தை இட்டவர் யார்? முதலாக இந்த தூர தரிசனத்தை கொண்டிருந்தவர் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, வெள்ளைக்கார மிஷினரிகளே இந்த தூர தரிசனத்தை உடையவர்களாக இருந்தார். நாமும் இப்பொழுது தேவனுடைய மாளிகையில் ஒரு சர்ச்சை கட்டியிருக்கிறோம். அதில் 7000 பேர் தாராளமாக உட்காரலாங்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட நம்ம சர்ச்சை கட்டியிருக்கிறோம். இப்போ 1000 பேர் வரலாம், ஆனால் 7000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் அதில் உட்காரலாங்கிற ஒரு பெரிய தூர தரிசனத்தோடு கூட அந்த சர்ச்சை கட்டியிருக்கிறோம். நிறைய ஊழியத்தை ஆரம்பித்த புதியிலே சர்ச்சை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. நானும் அங்கங்கே போகும்போது 10 சென்ட் 20 சென்டில் கட்டியிருப்பாங்க. இத்தனை பேர், 100 பேர் உட்காரலாம், 200 பேர் உட்காரலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு 7000 பேர் 10,000 பேர் உட்காரும்படியாக கட்ட வேண்டும் எனப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அப்போ தான் ஒரு 20 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு மக்களுக்கு அது வசதியாக இருக்கும் என்கிற எண்ணம் எனக்கு வந்தது. இயேசு தூர தரிசனம் உடையவராக இருந்தார். மிக பிரம்மாண்டமான ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தூர தரிசனத்தோடு கூட 12 பேர்களை தன் பக்கமாய் வைத்து கொண்டார். அவர்களுக்கு வேலையை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், அவர்களை பிஸியாக வைத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். நாம் அப்படி செய்கின்றோமா? மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் கூட தங்களுக்கு அப்புறமா யார் இதெல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம், வருத்தப்படுகிறோம். ஆனால் தெய்வம் நமக்கு அப்படி அல்ல. அவர் தனக்குடைய ஊழியத்துக்கு அப்புறமா யார் அதை செய்யணுங்கிறத தெளிவாக அவர் அழகாக அதை குறித்திருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், மார்க் 3:20 பாருங்கள். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அப்போது இப்படி ஊழியம் செஞ்சு 12 பேரோடு அவர் போகும்போது அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, சாப்பிட்றது கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு ஜனங்கள் மிகவும் ஆண்டவரை தேடி வராங்க. ஏன்னா வந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை, வந்தவங்களுக்கெல்லாம் சுகம், வந்தவங்களுக்கெல்லாம் புது வாழ்வுன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சதுனால சாப்பிட்றத கூட ஏசப்பா விடலை. எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க, எங்களுக்கு அதிசயம் செய்யுங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஏசப்பா ஊருக்கு வெளியே போய் தங்கினாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம், படகுகளை ஏறி தப்பி ஓடினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவரை தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அங்கே பயங்கரமான கூட்டங்கள் வந்தது. சாப்பிடக்கூட அவருக்கு நேரம் இல்லை. இதுதான் தூர தரிசனத்தோடு கூட நம்ம செயல்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், பிஸியாகத்தான் இருக்கும். நிறைய கடை வச்சுருக்கிறாங்க, ஆட்களே வர்றதில்லை, கஸ்டமர்ஸே வர்றதில்லை. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு 1000 லட்சம் கோடின்னு போட்டிருக்காங்க. நிறைய வேலைக்காரங்க, நிறைய ஏசி எல்லாம் இருக்குன்னா கஸ்டமர்ஸ் வரலையே. கர்த்தரை ஆசீர்வதிக்கிற பொழுது ஜனங்களாக வந்து குவிவாங்க. சாப்பிட்றது கூட டைம் இருக்காது, அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸாக வந்து குவிஞ்சிருவாங்க. தேவனுடைய வேலை வருகிற பொழுது இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. இன்றைக்கி யாருமே இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸில் ஆட்களே வரமாட்டேங்காங்களா? உங்கள் கடைக்கு ஆளே வரமாட்டேங்காங்களா? ஏத்தாப்பில் உள்ளவங்க செய்வனை செஞ்சுட்டாங்க பிரதர், ஏத்தாப்பில் உள்ள மக்கள் என்ன கடையை பற்றி பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க, மக்களே வர்றதில்லை, போட்டிக்கு நிறைய கடைகள் வந்துருச்சு. இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசப்பாவுடைய ஊழியத்தில் அவரை தேடி நிறைய ஜனங்கள் வந்தார்கள். அவருக்கு சாப்பிடுவது கூட நேரம் இல்லாத அளவுக்கு தொந்தரவு கொடுத்து ஜனங்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. பரிசேயர்கள் ஊழியத்தை செய்யவில்லையா? சதுசேயர்கள் ஊழியத்தை செய்யவில்லையா? வேத பாரர்கள் வேதத்தை அழகாக போதிக்கவில்லையா? பிரதான ஆசாரியன் இருக்கவில்லையா? எவ்வளவோ போட்டி இருந்தது ஊழியத்தில். ஆனால் இயேசுவிடம் ஜனங்கள் வந்து குவிந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் கூட இதே போல் எவ்வளவோ போட்டிகள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில்
நீங்கள் பிஸியாக இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். கடைக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செய்கிற சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன கடையாக வச்சுருக்கலாம், ஜனங்கள் வந்து குவிஞ்சிருவாங்க. கர்த்தருடைய உள்ளத்தை ஏவிக்கொண்டே இருப்பார். போ, என்னுடைய மகனுடைய கடைக்கு போ, என்னுடைய மகனுடைய ஊழியத்திற்கு போ. சின்ன இடத்துல ஊழியம் செஞ்சாலும் ஜனங்கள் வந்து குவிஞ்சிருவாங்க. நம்ம ஒளியும் அப்படி தான். சின்ன இடங்களில் பெர்மிஷன் கேட்டு வாங்கி துரத்தப்பட்டு யூதர்கள் உலகம் முழுக்க துரத்தப்பட்டது மாதிரி நாமளும் துரத்தப்பட்டு இறுதியாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு அவ்வளோ பிஸியாக இன்றைக்கி ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் கூட பிஸ்னஸுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும், படிப்புக்கும் அப்ளிகபிள் ஆகும், இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். பிஸியாக கர்த்தர் உங்களை வைத்திருப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், மார்க் 3வது அதிகாரம் 21வது வசனம். அவருடைய இனத்தார் அதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர்கள், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். ஜோக்க பார்த்தீங்களா? ஏசப்பா எப்போ தனக்குன்னு ஒரு ஊழியத்தில் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தூர தரிசனம் கொண்டு அவங்களுக்கு வல்லமையை கொடுத்து மிக பிஸியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. மக்கள் வந்து குவிஞ்சிட்ருக்காங்க. எப்போ பழைய குடும்பத்தை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு வந்தாரோ அப்போது அதை பழைய ஃபேமிலினா அவருடைய சொந்த குடும்பம் விட்டுட்டு இப்போ ஊழிய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார். மக்களுடைய பொது வாழ்வுக்காக ஏசப்பா வந்துட்டாங்க. உடனே இவருக்கு புத்தி சரியில் மயங்கி இருக்கிறான்னு சொல்லி அவர் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொல்லி அவருடைய இனத்தாரெலாம் வந்தாங்களாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏசப்பாவுக்கு புத்தி பிசகி இருக்கிறார், கிறுக்கு பிடிச்சிருக்கு, அவரை பிடிங்க, வாங்க பிடிச்சிப்போன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் வந்தாங்களாம். இது இவருடைய மதீனம் என்று சொல்லுவதா, பிசாசு இவர்களை ஏவினான் என்று சொல்லி சொல்லுவதா? எந்த அளவுக்கு ஆண்டவரை சொந்த ஜனங்களே இவ்வளவு ஒரு தரக்குறைவாக நினைச்சிருக்காங்கிறது வந்து நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துது. அடுத்தாப்புல எதிரிகள் என்ன சொல்றாங்க? இவர் பிசாசுகளின் தலைவராலே பெயர்செபூலாலே பேய விரட்டுறான், இவன் ஒரு பெரிய அயோக்கிய பையன், இவன் ஒரு பெரிய ஒரு ஃப்ராடு, ஒரு ஃபோர்ஜரி, இவன் வந்து ஒரு பெரிய ஒரு சீட்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் அவரை குறித்து பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. சொந்த ஜனங்கள் இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதானே ஐயா ஊழியம். ஊழியத்தில் கிடைக்கிற பரிசு இதுதான். தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளும் பொழுது கிறுக்கு பிடிச்சவன் சொல்லி சொல்லுவாங்க, தண்ணி அடித்தவன் சாராயம் போட்டுருக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க, மந்திரவாதிகளை வச்சு ஊழியம் செய்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க, இதே மாதிரி இவன் பிசாசுகளால் ஊழியம் செய்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. மக்கள் 1000 கருத்துக்களை சொல்லுவாங்க. இவன் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆண்டவரை பிடிச்சிட்டு போக வந்தாங்களாம். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகம், எவ்வளவு ஒரு கேவலமான உலகம், எவ்வளவு இரக்கமில்லாத உலகம். யாராலும் செய்ய முடியாத சாதனைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பாதையிலும் கூட நீங்கள் வெற்றி பெறுகிற பொழுது உங்களை குறித்து பல கதைகளை மக்கள் கட்டுவார்கள், இப்படி அப்படி என்று பேசுவார்கள். நீங்கள் கிறுக்கு பிடித்தவர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள், மோசமானவர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள், பணம் பிரியர் என்று சொல்லி சொல்லுவார்கள், நீங்கள் நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, உங்களை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி விடுவாங்க. ஆனால் இதுதான் ஊழியத்தின் பாதை, இதுதான் வெற்றியின் பாதை. யார் அதிகமாக வெற்றி பெறுறாங்களோ, யார் அதிகமாக உயரத்தில் போகிறாங்களோ அவங்கள குறித்து அதிகமாக காசிப், அவங்களை குறித்து அதிக கேவலமான கதைகள் உருவாக்கப்படும். ஆண்டவரை குறித்து உருவாக்கப்பட்டது என்றால் நம்மை குறித்தும் நிச்சயமாக உருவாக்கப்படும், உங்களை குறித்தும் நிச்சயமாக உருவாக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்றாங்க, பிடிச்சிட்டு போயிடும் வாங்க. அந்த வண்டியில் வந்து ஊரில் பைத்தியம் பிடிச்சிட்டு போகிறவங்கள பிடிச்சிட்டு போவாங்கல்ல, நாய்களை பிடிச்சிட்டு போவாங்க, அதே மாதிரி ஆண்டவரை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் அவன் பேயை வச்சு பெயல்செபூலை வச்சு பேய்களை விரட்டுறான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது தூரத்துலேருந்து கை நீட்டினாலே பிசாசுகள் ஊழும் எல்லாம் ஸ்டேஜுக்கு முன்னால் ஓடி வரும். ஐயோ, அப்போ என்னெல்லாமோ கதை கட்டினாங்க, டமால் பிசாசு ஓடுது, தேவனாக மகிமைப்பட்ட பொழுது இவன் எங்கிறது இல்லாமல் தண்ணி மந்திரவாதிகள்கிட்ட வாங்கி விரட்டுறான், பெரிய யாகங்களை நடத்தி இவன் பேய்களை விரட்டுறான்னு சொல்லி என்னெல்லாமோ கதை சொல்லி விட்டாங்க. ஒருத்தர் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். பிரியத்துக்குரிய உலகம் இப்படி தான் இருக்கும், அது மாறப்போவதில்லை. நாம் தான் அதன் மத்தியில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தரிசனத்தில் நம்ம நேராக இருப்போம். இவங்க என்னமும் சொல்லிட்டு போட்டோம், சொந்த குடும்பத்தார் அப்படி சொல்லட்டும், இவங்க அப்படி சொல்லட்டும், அவங்க அப்படி சொல்லட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஆனால் இதில் ஒன்று கவனிக்கணும், எப்போ ஆண்டவர் ஒரு டீமை செட் பண்ணார் அதுக்கு பிறகு தான் அவரை பற்றி இவ்வளோலாம் சொல்கிறாங்க. இப்போ பழைய குடும்பத்தார் இவருக்கு கிறுக்கு பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு முன்னக்கூட்டியே அவர் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து
அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கடினமாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஆண்டவர் அதை பற்றி கொஞ்சம் பேசும்போது சொல்கிறாரு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனை கொள்ளையிட முடியாது. ஒரு வீட்டுக்கு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ஆள் வந்து வாசலில் நின்று காவல் காத்துட்ருக்காரு. வீட்டுக்குள்ளே தங்கங்களாக இருக்குது, வைரங்களாக இருக்குது, இல்லைன்னா அதில் கோடிக்கணக்கில் காசு இருக்குது. ஒருத்தர் வந்து அதை கொள்ளையிடணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஆள் வாசலில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் அவரை அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது இல்லையா? அந்த காலத்தில் அப்படி தான். முதல்ல அந்த வாட்ச்மேனை அப்புறப்படுத்துவாங்க, மிலிட்ரி அப்புறப்படுத்துவாங்க, பாதுகாப்பில் உடைப்பாங்க, கட்டி போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு உள்ளே போய் எதுனாலும் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி பிசாசு ஆனவன் அந்த வாட்ச்மேனாக இருந்து ஆத்துமாக்களை பிடித்து வைத்துக் கொள்கிறான். உலகத்திலே விளையாடப்பட்டது ஆத்துமா. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு தூரமாக இருக்கிறாங்க. நிறைய பேர்களை வியாதி என்கிற சங்கிலினாலே அவன் கட்டி வச்சிருக்கிறான், போட்டி வச்சிருக்கிறான். பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், இன்னும் உலகத்தில் காணப்பட்ட சிற்றின்பங்களை காண்பித்து அவர்களை பிடித்து வைத்திருக்கிறான். இன்னும் நிறைய பேருக்கு அறியாமை அப்படிங்கிறதுனால அவங்கள மோசமான ஆட்களாய் மாற்றி வைத்திருக்கிறான். ஆத்துமாக்கள் எல்லாம் இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்குது. பலவான் பாதுகாத்துட்டு இருக்கான், அவர்களை பாதாளத்தை நோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம போய் பிசாசை கெட்டி விடுவோம் என்றால் அந்த ஆத்துமாக்களை எல்லாம் கொள்ளையிடலாம், ஏசப்பா பக்கமாக கொண்டு வரலாம். பலவானை முந்தி கட்டினாதான் நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் பிசாசை துரத்துறதுல அறிவுடையவங்களாக இருக்கணும். சாசை நம்ம போனோன்னா வெளிப்பட்டு ஆடி ஓய் ஓய்ன்னு சொல்லும்போது நம்ம அதை கடிந்து கொள்கிறோம், புறப்பட்டு போன்னு சொல்கிறோம், அது கூட போராடுறோம். ஒரு சில பேய்கள் போகுது, ஒரு சில பேய்களுக்கு அன்னைக்கு போகணுங்கிறது தேவசித்தம் இருக்குது, அதனால் போகாது. சரி, முடிஞ்சு வரும்பொழுது உன்னை கெட்டி வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கெட்டி வச்சுட்டு வரணும் சரீரத்தோடு. அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வெறிநாயை நம்ம அடிக்கிறோம், ஒன்றும் கொண்டு போட்டுருணும் இல்லை, அப்படி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது பின்னால் வந்து கடிக்கும். அதே மாதிரி அந்த ஆவிகளை கெட்டி போடவில்லை என்றால் அது நமக்கு சேதாரத்தை விளைவித்து விடும். பிசாசை கெட்டுவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்காரு. நிறைய ஊழியக்காரர்களுக்கு தெரியறதில்லை, பாவம். அதனால் அவங்க குடும்பங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது. ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகி நாம் போய் பலவான முந்தி கெட்டணும், ஆத்துமாக்களை நம்ம கொள்ளையிடணும். அப்படின்னா பல காரியங்களை வாழ்க்கையில் சாதிக்கணும்னா நமக்கு எதிராக இருக்கிற பிசாசை முதலாவது கட்டிவிட வேண்டும். இப்பொழுதுதான் நாம் வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய முடியும், வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களை, ஒன்று பிசாசை கெட்ட வேண்டும். கெட்டி போட்டால் நம்ம நிறைய ஊழியம் செய்யலாம். இன்னொன்று பாருங்கள், அதில் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு. மார்க் 3ஆம் அதிகாரம் 24, 25, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. பெரிய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கிங்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேமிலியாக இருக்கட்டும், அதில் பிரிவினை இருந்துச்சுன்னா அது நிற்காது. சேர்ந்திருந்தால் தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒன்று பலவானை முந்தி கட்டுறது அவசியமாக இருக்குது. அடுத்தாப்பில் நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவரெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து, ஒருத்தருடைய வெற்றியை இன்னொருத்தர் தான் வெற்றியை நினச்சி, ஒருவருடைய கவலையை தான் கவலையாக இவங்க நினச்சி வாழ்ந்தாதான், ஒரு மனப்பாடோடு வாழ்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். A kingdom that is divided against each other won't stand. The same with family, same with business, same with ministry. இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் அப்படி பிரிஞ்சு வெடித்து செதறுகின்றன. பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு பச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் கேவலமாக பேச, அவங்க இவங்கள கேவலமாக பேச, அப்படியே காலங்கள் வீணாக போகிறது. இல்லை, இதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவே இல்லை. நாம் எப்பொழுதும் ஒருவரை நேசிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இணைந்து செயல்படுகிற பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்தலாம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஒரு வியாதிப்பட்ட ஒருத்தர்கிட்ட பக்கத்தில் ஒரு 10 பேர் நின்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வியாதினாலும் ஓடிடும். 10 பேர் இணைஞ்சு 5 பேர் இணைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்கன்னா சாத்தா ஓடிடும், வியாதி ஓடி போயிடும். தனியாக ஜெபிக்கிறத விட ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபிச்சா அவ்வளவு வல்லமையாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அதனால் இணைந்திருந்து ஜெபிக்க வேண்டும். பலவானை முந்தி கட்டணும், நம்ம சேரணும், சேர்ந்து ஜெபிக்கணும். அங்கே எதிரியை முதல்ல கெட்டி விட வேண்டும். நம்ம கெட்டி வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அது அகலாது. அப்படி நம்ம தான் மறுபடியும் போய் அவுத்து விட முடியும். அது வரைக்கும் அது கட்டப்பட்டே தான் கிடக்கும். எத்தனை வருஷங்களாலும் கட்டப்பட்டு தான் இருக்கும். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன்.
தூர தரிசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாமும் கூட தூர தரிசனத்தை நாம் வாழ்வோம், மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, நன்மைகளுக்காக, விருத்திக்காக, ஐஸ்வர்யத்திற்காக, எதிர்காலத்துக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னீங்க. நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. சிலுவையில் 6 மணி நேரம் அசையாமல் தொங்கி எல்லா வியாதிகளையும், எல்லா சாபங்களையும், எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரை சுமந்து தீர்த்துட்டீங்க. அதற்காக நன்றி அப்பா. நீங்கள் சுமந்து தீர்த்த பிறகு ஆண்டவர் நாங்கள் எதுக்கும் பயப்படுங்கிற அவசியமே இல்லை ஐயா. இது அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளோ கஷ்டமான நிலைமையாக இருந்தால் என்ன ராஜா, எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தால் என்ன, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் என்ன, ஆறாவது பொண்ணு 10 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக இருக்குது, இந்த வியாதி எனக்கு 30 வருஷமாக இருக்குன்னு சொன்னான். ஒரு சனப்பொழுதில், ஒரு செகண்டில் கர்த்தர் தொடுவீர் என்றால், நீர் குறுக்கிடுவீர் என்றால், பலவானை முந்தி கெட்டி அப்புறப்படுத்தி நீங்கள் உள்ளே வருவீங்கன்னு அந்த வியாதி நீங்கி போயிருப்பா. எப்படியாவது சுகத்தை தாருங்க, எப்படியாவது பலத்தை தாருங்க ஐயா. என் தாய்க்கு சுகமாகாதா, என் சகோதரிக்கு சுகமாகாதா, என் கணவனுக்கு சுகமாகாதா, என் பிள்ளைக்கு சுகமாகாதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் ஜெபத்தில் இணைந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு கர்த்தாவே நீங்கள் மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம்பா. என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போகட்டும். தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, வாமிட்டாக வருது, பிரச்சனை, நடக்க முடியல, தலை சுற்றுது, கிறக்கமாக இருக்குது, மோஷன் போக மாட்டேங்குது, யூரின் போக மாட்டேங்குது, கிட்னி செயல்பட மாட்டேங்குது, கிருமி இன்ஃபெக்ஷனாக இருக்குது, எல்லாம் மாறட்டும். வியாதி படுக்கவே வேண்டாம். நீங்கள் எங்களோட வியாதியோடு படைக்கவே இல்லையப்பா. பிள்ளைகளை சுகப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்க. ஆஸ்பத்திரியில் சுகம் பெற்று பத்திரமாய் வீடு திரும்ப உதவி செய்யுங்க. மறுபடியும் வேலைக்கு போக சம்பாதிக்க, பிள்ளைகளுக்கு தன் கடமைகளை செய்ய, குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறாங்க, ரிசல்ட் வந்திருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, சோத்திரம். எந்த காலேஜ் போகணும், என்ன படிப்பு படிக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக அவங்களை நடத்தணும்னு சொல்லி கெஞ்சுக்கிறோம். இறைமகனே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பண தேவைகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், எல்லாத்துக்கும் பணம் தேவை. காஃபி டீ குடிக்கணும்னா கூட பணம் தேவை. ஆண்டவரை தோத்திரம். ஒரு வாழ்க்கையில் எதுக்குமே பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒரு ஆளும் வாழ முடியாது. எங்கள் கர்த்தர் தான் எங்களுடைய பண தேவையை சந்திக்கணும். நிரந்தரமான வருமானத்தை எங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஐயோ, கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாயிரப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். எல்லா பணங்களும் வட்டிக்கே போகுது. இறைவா, எங்கள் சம்பாத்தியம் எல்லாம் கடன் அடைக்கிறதுலே போனால் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எங்களுடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதித்து தாருங்க. எங்களுடைய வருமானம் பெருகும்படியாக செய்யுங்க. செலவினங்கள் குறைந்து போகும்படியாக, இல்லாமல் போகும்படியாக செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே படித்து முடித்திருக்கிற, வேலை காத்திருக்கிற பிள்ளைகள் வேலையை தாரும் ஆண்டவரே. எல்லாற்றையும் இழந்து போன பிள்ளைகளுக்கு எல்லாற்றையும் மறுபடியும் தாரும். நீண்ட காலமாக குழந்தை இல்லை, திருமணமாகவில்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. போதை பழக்கம், மொபைல் அடிமைத்தனம், பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, எவ்வளோ பெரிய ஆபத்து, உயிரை எடுத்து விடுத்த பழக்கங்கள், இதில் பிள்ளைகள் அழிந்து விடாதபடிக்கு அவருடைய பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை ஆண்டவரை ரட்சிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கையில் அளவில் ஏந்தி கொள்ளுங்க அப்பா. சடிதில் எந்த ஆபத்து மரணங்கள் வந்து விடாதபடியே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடா இந்தியாவை ஆசீர்வதிங்க. அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பட தொட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிவுபடுத்துகிறேன். ஜெபத்தினால காணிக்கைகளை தாங்கிற நல்ல உள்ளம் படைத்த அனைவரையும் ஆசீர்வதி. தேவா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திடணும். அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. ஜனங்களை அழைத்து கொண்டு வாரும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.